நேர்களே, தமிழக அரசியல்ல எதிர்பார்க்காத பல மாறுதல்கள் இருந்தாலும் நமக்கு கிடைக்கும் சில செய்திகள், தமிழ்நாட்டினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அதிக காலம் பாரதிய ஜனதாவில் அவர் தொடரப்போவதில்லை, தொடர்வதற்கான வாய்ப்பில்லை என்பது சற்றேறக்குறைய உறுதி செய்யப்பட்டதாகவே நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு கிடைச்ச சில சோர்ஸு நவம்பர் மாதத்திற்கு பின்பு அண்ணாமலை பாரதிய ஜனதாவிலிருந்து வெளியேறுகிறார் என்ற செய்தி கிடைத்தது. ஆனால் சிலர் என்ன சொன்னார்கள், அவரால் பாரதிய ஜனதாவை எதிர்த்து அரசியல் செய்கிற அளவிற்கு அவர் ஒரு கட்சியை நடத்த மாட்டார் என்றும் சொல்லப்படுகிறது. ஆக இப்படி ஒரு பாரிய டிஃப்ரெண்டான கருத்துக்கள், அண்ணாமலையின் அவருடைய எக்ஸிஸ்டன்ஸ் இருப்பையை கேள்விக்குறியாக்குவதுதான் தற்போது பாரதிய ஜனதாவின் தமிழக தலைவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து அண்ணாமலை முழுமையாக ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார். இந்த செய்தி நம்ம பார்க்கிறோம். இப்போ மற்றவர்கள் சொன்னது ஒரு பக்கம், நமக்கு கூட ஒரு முக்கியமான சோர்ஸ்லேருந்து வந்துச்சு, நவம்பர் மாதத்திற்குள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் முழுமையாக இவர் விலகி வேறு ஒரு நிலை எடுக்கப் போகிறார், ரகசியமாக தமிழ்நாட்டின் சில தலைவர்களோடு கூட்டணியில் இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. ஆனாலும் பாரதிய ஜனதாவில் பலர் பொதுக்களத்தில் இன்டர்வியூ கொடுக்கின்ற போது அண்ணாமலைக்கு ஆதரவாகவும் கட்சியை இந்த அளவிற்கு 18 விழுக்காடு வாக்குறுதிக்கு கொண்டு வந்த பெருமை அண்ணாமலைக்குத்தான் உண்டு, அந்த இடத்தில் அண்ணாமலை செய்கிற வேலையை நயினார் நாகேந்திரன் போன்ற மூத்த தலைவர்களால் ஒருபோதும் சாதிக்க முடியாது, அண்ணாமலைக்கான ஒரு பெரும் ஆதரவு வலயம் வட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பதை அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் பொதுக்களத்தில் அண்ணாமலையை பற்றிய ஹேஷியங்கள், அண்ணாமலையை பற்றி வரக்கூடிய நிகழ்வுகள். ஆனால் உண்மையிலேயே அவர் ஒதுக்கப்பட்டிருக்கிறாரா பாரதிய ஜனதாவிலிருந்து? ஆம், அவர் ஒதுக்கப்பட்டிருக்கிறார். அவர் சற்று புறம் தள்ள வைக்கப்பட்டிருக்கிறார், டெலிபரேட்டா, வேண்டுமென்றே. சரி, அப்ப அண்ணாமலை என்ன சொல்கிறார் என்பதை நாம் பார்ப்போம். எல்லாம் யூகத்தில் பேசிவிட்டால் அப்படி இருக்கிறதா இப்படி இருப்பதா என்பதை தாண்டி அண்ணாமலை அளித்த பேட்டியை நாம் பார்க்கின்ற போது, நீங்களும் அந்த பேட்டியை நான் வாசித்தாலே உங்களுக்கு புரியும், அதிக காலம் இவருடைய செயல்பாடு அங்கு செல்லாது. ஏனென்றால் அதிக காலம் இவர் அங்கே செல்வது சுயாதீனமாக ஆட்சி நடத்துவதை போன்று கட்சிக்குள் ஒரு தர்பாரை அவர் எழுப்பி நடத்தி வருவதை மூத்த தலைவர்கள் யாரும் விரும்பவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்ப கட்டத்தில் குருமூர்த்தி போன்றவர்கள் அண்ணாமலைக்கு ஆதரவாக பேசினார்கள். துக்ளக் குருமூர்த்தி போன்றவர்கள் இன்றைக்கு அண்ணாமலைக்கு எதிரான கருத்தை வைத்திருப்பதிலிருந்தே தமிழ்நாட்டின் பாஜக தலைவர்கள் சொல்வதை தாண்டி RSS ஒரு வலிமையான தலைமையை கொண்டிருப்பதால் அதன் பிரதான முகமாக இருக்கும் குருமூர்த்தி போன்றவர்கள், அவர்களை தெரியாத பலர் கொடுக்கிற அனைத்து தகவல்களையும் மத்திய RSSும் பிஜேபி தலைமையும் ஏற்றுக்கொண்டதால் அண்ணாமலையின் போக்கு தற்போது ஏற்றுக்கொள்வதற்கு மத்திய தலைமை விரும்பாததால் அவர் ஒதுக்கப்படுகிறார். இதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்ப அண்ணாமலை என்ன சொல்றாருன்னு அப்படின்னு பார்த்தா, பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா ஆகியோர் ஒரு தூய அரசியலை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையில்தான் தான் தொடர்ந்து பாரதிய ஜனதாவில் பயணித்து கொண்டிருப்பதாகவும், இல்லைன்னா என் வேலையை விட்டுட்டு எனக்கு எவ்வளவோ வேலை இருக்கு, நான் அந்த வேலைக்கு போயிடுவேன், தமிழ்நாட்டில் பாருங்க நல்ல அரசியலை கொடுப்பதற்காகத்தான் கூட்டணி அமையும் என்று எண்ணத்தில் தொண்டனாக என் வேலையை செய்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றார். அப்ப இதுல இருந்து ஒரு அதிருப்தி இருக்கா இல்லையா? எப்படி அதிருப்தி? பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் ஒரு நல்ல ஆட்சி கொடுப்பாங்க அப்படிங்கிறத நான் இருக்கேன், மற்றபடி எனக்கு இங்கே யார் மேலேயும் பெரிய நம்பிக்கை இல்லைங்கிறத அவர் சொல்லிட்டார். அது மட்டும் இல்லாமல், இது இல்லைன்னா எனக்கு இந்த மடம் இல்லை என்றால் சந்தை மடம், நான் விவசாய நிலங்களை பரிபாலித்து போயிடுவேன்,
அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு ஏன்னா நல்ல அரசியலை கொடுப்பதற்காக கூட்டணி அமையும் என்ற எண்ணத்தில் தொண்டனாக என் வேலையை செய்கிறேன். இவருக்கும் எடப்பாடிக்கும் கடுமையான மோதல் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இப்ப என்ன பேசப்படுதுன்னா, அவர் சொல்றாரு, தொடர்கின்ற அண்ணாமலை யார் இருக்க வேண்டும் யார் இருக்கக்கூடாது என்று கருத்தை சொல்வதற்கு அண்ணாமலை ஆகிய எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. பிடித்திருந்தால் இருப்பங்க, நான் பிடிக்கலன்னா கிளப்பி விவசாயத்தை பார்க்க நான் போயிடுவேன் அப்படின்னு அவர் சொல்றது. நாம பிடிச்சா அரசியல்ல இருப்போம், எங்களை பொறுத்தவரை நான் என் கை காசை போட்டு தாங்க அரசியல் செய்கிறேன், பிடிச்சா அரசியல்ல இருப்பேன், இல்லைன்னா நான் போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்றது உச்சபட்ச உச்சபட்ச மன அதிருப்தி விரக்தியின் வெளிப்பாடு என்பதை நான் சொல்ல வேண்டியதில்லை. அதில் போகிற பாதையில் ஒரு பெரிய பொய்யை சொல்றார். கை காசை போட்டுத்தான் அரசியலில் இருக்கிறோம் என்று சொல்வது, அது வார்த்தை அவர் அறியாமல் வெளிவிட்டது. அது அவருக்கு மனசாட்சிக்குத்தான் தெரியும். அவர் கை காசை போட்டுத்தான் சேராரா, எத்தனை பேர் கை காசை போட்டு பிஜேபியில் பயணிக்கிறாங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். போன ஆண்டு 2024 தமிழ்நாட்டில் எத்தனை கோடி ரூபாய் வந்தது, அதில் 24 கோடியை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வருகின்ற போது நம்முடைய நயினார் நாகேந்திரனுடைய காசு பிடிப்பட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுவும் இன்றைக்கி கேஷ் பெண்டிங்கில் இருக்குது. இதில் அண்ணாமலை போகிற போக்கில் பெரிய வடிகாலத்தில் என்னது இணைக்கப்பட்ட சுருட்டப்பட்ட ஒரு பெரிய பொய்யை சொல்லியிருக்காரு. கை காசை போட்டு தான் நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம், சாரி அரசியலில் இருக்கணும். இப்போ அண்ணாமலை என்ன சொன்னார்னா, பிடிக்கவில்லை என்றால், நல்ல பாயிண்டை கவனிங்க, பிடிக்கவில்லை என்றால் அந்த வேலை சமூக இயக்கமாக மாறி பொதுமக்களுக்கு நன்மை செய்ய போகிறோம், மாற்றத்திற்காக நான் காத்திருக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு? அரசியலில் இருக்குன்னு எனக்கு ஒன்றும் இல்லை, நான் விஷாம துணியை உதறிட்டு போயிடுவேன். பிடிக்கலைன்னா அந்த வேலையை சமூக இயக்கமாக மாற்றி பொதுமக்களுக்கு நன்மை செய்ய போகிறோம், மாற்றத்திற்காக நான் காத்திருக்கிறேன். என்ன மாற்றத்துக்கு காத்திருக்காரு அவர் தான் சொல்லணும். ஒருவேளை கூட்டணி மாற்றத்துக்கா, அதிமுகவில் இருந்து வேற கூட்டணி மாற்றத்திற்கா, அல்லது இவர் விரும்புகிற மாதிரி பாஜக இந்த தேர்தலையும் தனித்து நிற்கக்கூடிய மாற்றத்திற்கா, அப்படி ஒரு மாற்றம் வருமா அப்படிங்கிறதுல தெரியல. ஆனால் அண்ணாமலை சொல்றாரு, மாற்றத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறேன், பொறுத்திருங்கள், சரியான நேரத்தில் பேசுகிறேன்னு பஞ்ச் டைலாக் வைக்கிறார். பொறுத்திருங்க, நான் ஒரு சரியான டைலாக் நேரத்துக்கு காத்திருக்கிறேன், எனக்கு பிரதமர் மீது நம்பிக்கைக்குரியவில்லை, அதே போன்று முதல் தலைமுறை அரசியல்வாதியாக நான் இருக்கிறேன், எனக்கு போராடி கொண்டு தான் இருக்கிறேன், சில நேரம் மனசாட்சிக்கு எதிராகவும் நான் பேச வேண்டியிருக்கிறது. எல்லாம் கொட்டி தீர்த்துட்டார், புரிகிறவங்களுக்கு புரியும். மனசாட்சிக்கு எதிராகவும் நான் பேசுகிறேன், மனசாட்சி ஒன்று சொல்கிறது, வாய் ஒன்று சொல்கிறது அப்படின்னு சொல்றார். என்னுடைய மனசாட்சி ஒன்று சொல்லுது, ஆனால் என்னுடைய வாய் ஒன்று சொல்லுது அப்படின்னு அண்ணாமலை சொன்னது வெறுப்பின் உச்சக்கட்டத்தில் அவர் பேசுகிறார். உள்ளுக்குள்ள அவரை யாரும் மதிக்கிறது இல்லை, அவருடைய பேச்சை எடுபுற இல்லை, அவருடைய சொல்லுக்கு கூட்டணி அதிமுகவோடு அமைப்பதற்காகவும் அவரை பதவி விட்டு ஓரங்கட்டினாங்க. அவருடைய தனி டாமினேஷன் மூத்த தலைவர்கள் நிர்மலா சீதாராமன்லேருந்து பிராமண தலைவர்களான RSS குருமூர்த்தி வரைக்கும் KT ராகவன் அனைவரும் அண்ணாமலைக்கு எதிராக இருக்காங்க. அதைத்தான் சொல்றாரு, மனசாட்சி ஒன்று சொல்கிறது, வாய் ஒன்று சொல்கிறது, மனசாட்சி ஒன்று சொல்கிறது. அதிமுகவில் நடக்கும் எதற்கும் நான் பொறுப்பில்லை, ஆனால் அதிமுக காரங்க இன்னைக்கு என்ன திட்டிக்கிட்டே தான் இருக்கிறாங்க அப்படின்னு பாயிண்ட்டுக்கு வந்துட்டார். அதிமுகவுக்கும் கூட்டணி சரியில்லை, எடப்பாடியோட பிறக்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஒரு கூட்டணியிலிருந்து அப்படி சொல்லுவானா? அதிமுகவோடு தலைவர்கள், நான் அதிமுகவில் நடக்கும் எதற்கும் நான் பொறுப்பில்லை, எல்லாவற்றிற்கும் நான் தான் காரணம் என்று அதிமுக தலைவர்களை எனக்கு இன்னைக்கும் திட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அமித்ஷாவுக்கு கொடுத்த அந்த வார்த்தையை கட்டுப்படுகிறேன், திரும்பி பேசுவதற்கு எவ்வளவோ நேரம் ஆயிடும் சொல்லுங்க பார்ப்போம். நான் பேசணும்னா கட்டவிழ்த்து விடப்பட்டு பேசுவோம், அவ்வளோ கொதிநிலையில் நான் இருக்கேன், ஆனால் நான் பேசாமல் வேண்டும் தான் என்னை கட்டுப்படுத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு அண்ணாமலை மொத்தமாக போட்டு உடைச்சிட்டாருங்க.
இப்போ நீங்கள் தான் அறிவை கொண்டு சிந்திக்கணும். இன்னும் எவ்வளோ நாளாக அண்ணாமலை தொடர போகிறார்? அவர் யாரோடெல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்? இன்னும் ஒரு வளையத்தில் வேறொரு கூட்டணி அமைய போகிறது என்பது நமக்கு தெரியும். அது நாம் சொல்ல வேண்டியதில்லை. மீண்டும் இன்னும் ஒரு மாதத்துக்குள்ள நவம்பர் மாதம் முடிவதற்கு போல் ஒட்டுமொத்த தமிழக அரசியலுடைய பரிணாமம் மாறி இருக்கும். அண்ணாமலை சொன்னதை மறுபடி சுருக்கமாக சொல்கிறேன். எனக்கு அரசியல் தேவையில்லை, நான் முதல் பட்டதாரி, இதை உதறி தள்ளிட்டு என்னுடைய விவசாயத்தை கவனிக்க போகிறேன், அரசியல் இயக்கமாக இல்லாமல் சமூக இயக்கமாக மாறப்போகிறேன். அதே போன்று எல்லாத்துக்கும் என்ன திட்டிகிட்டு இருக்கணுங்க தேவையில்லை, நான் மனசாட்சிக்கு எதிராக தான் பேசிக்கிட்டு இருக்கேன், என்னுடைய உள்ளம் உண்டை சொல்லுது, நான் வெளியே பேசுகிறேன். பிரதமர் மோடி நல்லது செய்வான்னு நம்புகிறேன், அமித்ஷாவையும் நம்புகிறேன். அதிமுகவில் எனக்கு இன்னையும் திட்டிக்கிட்டு தான் இருக்கிறான். எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சொல்கிறேன். என் மனசாட்சி ஒன்று பேசுது, உள்ளம் ஒன்று இருக்குது, உதடு ஒன்று பேசுதுன்னு சொல்லிட்டாரு. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க, அண்ணாமலை இன்னும் எவ்வளவு காலம் பாஜகவில் இருக்க போகிறார். அவர் கொங்கு மண்டலத்தின் பலரின் ஆதரவோடு அநேகமாக இன்னும் ஒரு மாதத்தில் வேறொரு அறிவிப்பு தமிழ்நாட்டு அரசியலில் வந்தாலும் ஆச்சரியப்படவில்லை. ஆனாலும் நமக்கு கிடைச்ச தகவல்கள் அண்ணாமலை வெளியேறுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பேரெல்லாம் நம்ம இப்போ சொல்ல முடியாது. பொறுத்திருந்து மீண்டும் அடுத்த செய்தியில் உங்களை சந்திக்கிறேன்.